கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே. வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே. தட்டு தடவுகின்ற பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே. வானம் ஒன்றுதான், பூமி ஒன்றுதான், வாழ்ந்து பார்த்து வீழ்ந்திடலாமே. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. சிவந்து தலை சுற்றியதே. இதயம் வலிக்குதே, இரவு கொதிக்குதே, இது ஒரு சுகம் என்று புரிகிறதே. நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே. ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறதே. இது என்ன உலகம் என்று தெரியவில்லை, விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை. இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் எதுவும் இல்லை. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே. அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே. போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா? வானவில் வெறும் சாயமா? வண்ணமா மனம் மின்னுமா? தேடி தேடி தொலைந்திடும் பொழுது இங்கு இன்று காலை மங்கள இசையுடன் வர்த்தகச்சோலை 2004 இரண்டாவது வருட இரண்டாவது நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆரம்பித்த மங்கள இசை தவில் வித்துவான் திரு P.S. சுந்தரம் அவர்களை அவரது குழு சார்பில் இங்கே லிங்கிய அதிபர் கௌரவிக்க இருக்கின்றார். வணக்கம் திரு P.S. சுந்தரம், தயவு செய்து மேடைக்கு வரும். எங்கே அரங்கு நிறைந்த கரகோஷம். இன்று காலை நீங்கள் ஒருவரும் இல்லாவிட்டாலும் அவருடைய நாதசுர தவில் கச்சேரி இங்கே இந்த மண்டபத்தை அதிர வைத்தது. மங்களகரமான அந்த இசையை வழங்கிய திரு P.S. சுந்தரம் அவர்களுக்கு எங்கே மீண்டும் மீண்டும் கரகோஷம். உங்களுடைய கரகோஷத்தை கொடுத்து அவரை பாராட்டுங்கள். தொடர்ந்து போடோஃபாஸ் ஆதரவில் திரை இசை நடனம். இப்பொழுது மாஸ்டர் ஜி குழுவினர் பெருமையுடன் வழங்கும் திரை இசை நடனம் போடோஃபாஸ் நிறுவனத்தின் ஆதரவில் நடைபெறுகிறது. போடோஃபாஸ் இதுவரையில் ஆடியோ வீடியோ சிடிகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் புகைப்படங்களையும் எடுத்து உங்களுடைய மங்களகரமான விழாக்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் 2 சேவைகளை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒன்று கோலிங் கார்ட்ஸ், A9 கோலிங் கார்ட்ஸ் என்ற சேவை. 5 கோலிங் கார்ட்ஸை பாவித்துவிட்டு நீங்கள் அவர்களுக்கு அதை கொடுத்தால் உங்களுக்கு ஒரு ஆடியோ சிடி இலவசமாக வழங்கப்படும். அதனை விட துரித பணமாற்று சேவை. துரித பணமாற்று சேவை மிக நம்பிக்கையான முறையில் வங்கி ஊடாக, அதாவது ஹட்டன் நேஷனல் பேங்க் ஊடாக உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் குறைந்த விலையில் அனுப்ப முடியும். இந்த துரித பணமாற்று சேவையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் போடோஃபாஸ். இதோ போடோஃபாஸ் ஆதரவில் மாஸ்டர் ஜி வழங்கும் திரை இசை நடனம்.
பூவே கொஞ்சு புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே குங்கும பூவே கொஞ்சம் 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 கொஞ்சு புறாவே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி கண்ணாடியும் குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அடுத்து இன்னும் ஒரு நடனத்தை ஆட இருக்கிறார்கள். அதற்கு முன்னர் இன்னும் ஒரு குழு போட்டோபாஸ் ஆதரவில் இங்கே வர இருக்கிறார்கள். அதற்கு முன்னர் செயல் வீரர் தமிழன் வழிகாட்டி செந்தி அவர்கள் போட்டோபாஸ் ஆதரவில் அந்த இரண்டு கலைஞர்களுக்கு கௌரவம் செய்ய இருக்கின்றார். மாஸ்டர் ஜி ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் போட்டோபாஸ் இரண்டு புதிய தகவல்களை உங்களுக்கு அறிய தர விரும்புகிறார்கள். ஒன்று, அவர்கள் அறிமுகப்படுத்தப்படும் A9 காலிங் கார்ட்ஸ். இரண்டாவது, துரித பணமாற்று சேவை. நம்பிக்கையான பணமாற்று சேவை ஹேட்டன் நேஷனல் பேங்க் ஊடாக நடத்தப்படுகிறது. ஆகவே அவர்கள் இதுவரையில் ஆடியோ, வீடியோ, டிவிடி, புகைப்படம் எடுத்தல் இவைகளை விட தற்பொழுது இரண்டு சேவைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்று A9 காலிங் கார்ட்ஸ். நீங்கள் 5 காலிங் கார்ட்ஸை பாவித்துவிட்டு திருப்பி கொடுத்தால் அவர்கள் ஒரு ஆடியோ CD உங்களுக்கு இலவசமாக தருவார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது துரித பணமாற்று சேவையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது மாஸ்டர் ஜி ஜனனி மேடைக்கு வருகிறார்கள். இவர்கள் அற்புதமான இந்த நடனத்தை ஆடினார்கள் நேற்றும் என்றும். மாஸ்டர் ஜி ரிதம்ஸ் குரூப் என்ற ஒரு நடன கலை கல்லூரியை ஆரம்பித்திருக்கின்றார். இவருடன் சேர்ந்து இவருடைய நடன கலையை பயில விரும்புபவர்கள் மாஸ்டர் ஜியுடன் தொடர்பு கொள்ளவும். வெஸ்டர்ன், ஃபோக், கிளாசிக்கல், ஆல் கைண்ட் ஆஃப் சின் டான்ஸ். மாஸ்டர் ஜி அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை திரை இசை நடனம் கற்பிப்பதற்கு நீங்கள் நாட வேண்டிய ரிதம்ஸ் குரூப், மாஸ்டர் ஜியின் ரிதம் குரூப்ஸ். இப்பொழுது கரு கந்தையா அவர்களும் போட்டோபாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சில்வெஸ்டர் அவர்களும்
மாஸ்டர் ஜிக்கும் ஜனனிக்கும் கௌரவம் செய்வார்கள். எங்கே அப்படி போடு, ஒரு குத்து போடுங்கள் பார்க்கலாம். நன்றி. இதனைத் தொடர்ந்து பாரதி ஆர்ட்ஸின் இன்னிசை நிகழ்ச்சி, அதன் மத்தியில் நகைச்சுவை புகழ் சுரேஷ் ராஜாவின் பொன்னரமான் என்ற நகைச்சுவை விருந்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த திரை இசை நடனத்தை தொடர்ந்து டொரண்டோவில் பல மாணவ மாணவிகள் பக்கவாத்தியங்களை கற்று முன்னணியில் திகழுவதற்கு காரணமாயிருக்கும் பாரதி ஆர்ட்ஸ் தனது மாணவ மாணவிகளின் பக்கவாத்திய இசையுடன் பல முன்னணி கலைஞர்களின் பக்கவாத்திய உதவியுடன் டொரண்டோவின் பல முன்னணி பாடகர்கள், சிறுவர் சிறுமிகள், முதியோர் பங்கு பெற்றும் இன்னிசை இரவு இன்று 5 மணி அளவில் இந்த மேடையில் பாரதி ஆர்ட்ஸ் வழங்கும் இன்னிசை இரவு நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழ போகிறீர்கள். தொடர்ந்து மாஸ்டர் ஜி குழுவினர் வழங்கும் திரை இசை நடனம்.
உதைபந்தாட்ட வீரர்களுக்கு கௌரவத்தை கொடுப்பதற்கு இங்கே அழைக்கிறேன். வீடு விற்பனை துறையில் கடந்த 15 வருடங்களுக்கு மேல் அனுபவம் உள்ள உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ராயல் லீபேஜ் கருகந்தை அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றேன். இவரோடு இங்கே டொரண்டோவில் பல சிறார்களுக்கு உதை பந்தாட்டத்தை கற்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்கந்தரோதயா கல்லூரி பழைய மாணவர், இலங்கையின் பிரபல உதைபந்தாட்ட வீரர் அண்டன் சந்திரசேகரா. எங்கே ஒரு முறை உங்கள் கரகோஷத்தை கொடுங்கள். இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த பரிசுகளை பெறும் பொழுது உங்களுடைய கரகோஷத்தை கொடுத்து இவர்களை மேலும் உற்சாகப்படுத்தி அடுத்த வருடம் அல்லது இனிவரும் காலங்களில் வருகின்ற உலக உதைபந்தாட்டத்தில் இவர்களும் ஒரு வீரர்களாக வர வேண்டும் என்பதை நினைத்து உங்கள் கரகோஷத்தை கொடுங்கள். இதோ அண்டன் கருகந்தையா. நன்றி. இன்றைய அதாவது செந்தியுடைய விருப்பப்படி ஏதாவது இந்த வர்த்தக சோழ நிகழ்ச்சியில் ஒரு சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டியை வைக்க வேண்டும் என்று போன வருஷம் அவர் ஆசைப்பட்டார். அதை அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று தான் பாடுபட்டோம். எங்களால் பொருளுதவி மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனால் அதை செயற்படுத்துறதுக்கு சரியான ஒரு ஆள் தேவை என்ற போதுதான் என்னுடைய கல்லூரியிலே, அதாவது ஸ்கந்தரோதயா கல்லூரியின் பழைய மாணவன், கல்லூரி உதபாந்தாட்ட குழுவிலே சிறப்பாக விளையாடியவர், அவர் தனக்கு ஆதரவான அவருடன் இணைந்து பணியாற்றிய சக பயிற்சியாளர்கள் அவர்கள் மூலம் எடுத்த முயற்சியினால் இன்று நேற்று முன்றைக்கும் நடந்த விளையாட்டுப் போட்டியில் நேற்றைய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற கழகங்கள் திரும்பவும் விளையாடி இன்று தனது இறுதிச் சுற்று போட்டியை முடித்திருக்கின்றன. இந்த இறுதிச் சுற்று போட்டியில் பரிசு பெறும் வீரர்களுக்கான பரிசுகளை நாங்கள் இன்று இங்கே வழங்கவிருக்கிறோம். வீரர்களுக்காக கைதட்டாமல் ஒரே ஒரு முறை அவர்களை இங்கே இந்த 2 நாளும் முழு நேரமாக கொண்டு வந்து அந்த விளையாட்டு மைதானத்தில் அவர்களை விளையாட ஊக்குவித்து அவர்களது பிள்ளைகளும் நல்ல பழக்கத்துடன் விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும் என்று சிந்தித்த அந்த பெற்றோர்களுக்காக எங்கே உங்களது அன்பான கரகோஷம் எங்களுக்கு வேண்டும். இதை அடுத்து அண்டன் சந்திரசேகர் அவர்கள் இந்த பணியில் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை அவர் ஒரு சில வார்த்தைகள் மூலம் சொல்லி நாங்கள் பரிசில்கள் வழங்குவதற்கு செல்லாமல் நினைக்கிறேன். நன்றி. அண்டன் சந்திரசேகராவுடன் கையளிக்கிறேன். நன்றி கருகந்தை அவர்களே. விசேஷமாக இதை எமக்கும் எமது விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த நண்பர் செந்திலுக்கும் விளையாட்டு வீரர்களை கௌரவிக்க வேண்டுமென்ற உன்னதமான ஒரு கொள்கையை கொண்டு கருகந்தை அவர்கள் நேற்றும் இன்றும் அந்த ட்ரோஃபியை எமது பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்ததுக்கு அவர்களுக்கு எமது அன்பார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நேற்று 12 கழகங்கள் பங்கு பெற்றின. அதில் ஸ்காபரோ ரேஞ்சர்ஸில் 10 கழகங்களும் மிஸ்ஸாகா சென்ட்ரலில் 2 கழகங்களும் பங்கு பெற்றின. நேற்று நடந்த போட்டிகள் 8 வயதுக்கும் 10 வயதுக்கும் 12 வயது பெண் பிள்ளைகளுக்கும் நடந்த போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்று கிண்ணங்களை நேற்று வழங்கினோம். இன்று 12 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கும் 14 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கும் இப்பொழுது பயிற்சிகளை வழங்குகின்றோம். இங்கு நீங்கள் காண்கிறீர்கள், இந்த மேடைக்கு மேலே இதில் இருப்பவர்கள் எல்லாம் உலகத்தில் மிகவும் பிரபல்யமான உதைபந்தாட்ட வீரர்கள். அப்படியான வீரர்களை எமது சமுதாயத்தில் உருவாக்குவதே எமது எண்ணம். அத்துடன் எமது ஸ்காபரோ ரேஞ்சர்ஸ் சக உதவியாளர் ஷான் ரோஹான் கன ராமநாதன் அவர்களுக்கு மிகவும் நன்றி, என்னுடன் இருந்து இந்த நல்ல முறையில் நடத்தியதற்கு. அடுத்ததாக இந்த விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்களுக்கும் மிகவும் நன்றி. எனக்கும் எமது கழகத்துக்கும் இதை ஒத்துழைப்பு தந்து நேர காலத்திற்கு வந்து நேரத்துக்கு விளையாட்டு போட்டிகள் ஆரம்பித்து அதை நேர காலத்துக்கு முடிவடைவதற்கு அவர்களுடைய உதவி மிகவும் பெருமைப்படத்தக்கது. உங்கள் நேரத்தை நான் கண்ணேரம் எடுக்க விரும்பவில்லை. மிகவும் இந்த அன்பளிப்பு செய்த
ட்ரோஃபிகளை அன்பளிப்பு செய்த கருக்காந்தி அவர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி. இந்த விளையாட்டை போட்டியை முன்னுக்கு நின்று நடத்திய பெருமைக்கு உரியவர்கள் எமது கோச்சஸ், அதாவது பயிற்றுனர்கள். அவர்களை நான் இங்கு அழைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக சண்முகநாதன், தயவு செய்து உங்கள் கரகோஷத்தை கொடுக்கவும். அடுத்ததாக ரோஹன் சந்திரசேகரன், அடுத்த கனா ராமநாதன், அடுத்தாக ரோஷான் சந்திரசேகரன். இன்னும் எங்களுக்கு பல கோச்சர்கள் பயிற்றுனர்கள் இருக்கிறார்கள், மேனேஜர்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இங்கு கூப்பிட எங்களுக்கு இன்னொரு முறை சந்தர்ப்பம் தருவார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது வெற்றி வீரர்களை அழைக்கின்றோம். Under 12 boys champions, blue team. Scarborough Rangers blue team. Go and stay there. பயிற்றுனர் ராஜ் சந்திரசேகர், உங்கள் கரகோஷத்தை கொடுக்குமாறு தாயுடன் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, நன்றி. அடுத்ததாக இரண்டாவது இடத்தை ரன்னர் அப் இடத்தை பெற்றவர்கள் ஸ்கார்பரோ ரேஞ்சர்ஸ் கிரீன் டீம். இதன் பயிற்றுனராக பிரசாந்த், நன்றி. உங்கள் கரகோஷத்தை கொடுக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். அது கடைசியாக கொடுப்போம். அடுத்ததாக Under 14 14 வயதுக்குட்பட்ட விளையாட்டு வீரர்களில் ஸ்கார்பரோ ரேஞ்சர்ஸ் ப்ளூ டீம். முதலாவது இடத்தை சாம்பியனாக பெறுகின்றார்கள். இதன் கோச்சாக நிஷாந்த் ஞானலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் இரண்டாவது இடத்தை ரன்னர் அப்பாக பெற்றுக்கொண்டவர்கள் பிளாக் டீம் ஸ்கார்பரோ ரேஞ்சர்ஸ். இதன் பயிற்றுனராக டேவிஸ் ராவி அவர்கள் இருக்கின்றார்கள். உங்கள் கரகோஷத்தை கொடுக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற கோச்சஸ் 12 வயதிற்கு
12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு பிரதம பயிற்றுனராக ஷான் சண்முகநாதன் அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கரகோஷத்தை கொடுக்குமாறு. நன்றி. அடுத்தாக 12 வயதிற்குட்பட்டவர்கள் அடுத்த பயிற்றுனராக ரோஷான் சந்திரசேகர் அவர்களை. அடுத்ததாக 14 உட்பட்டவர்கள் ரோஹான் சந்திரசேகர் அவர்கள் பிரதம பயிற்றுனராக அவர்களை கௌரவிக்க விரும்புகின்றோம். அடுத்ததாக பயிற்றுனராக 14 வயதுக்குட்பட்டவர் பிள்ளைகளுக்கு கணா ராமநாதன் அவர்களை